வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் அடுத்த திரைப்படத்துக்கான இயக்குனர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ டீடைலா பேச போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணனால யூடியூப்ல இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் அந்த வீடியோ வந்து போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த திரைப்படத்துக்கான இயக்குனர் யாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது சிந்தனைக்கு யூடியூப் சேனல் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ராமராஜன் அவர்கள் பேசுற மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்துட்டு அவர் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, சாமானிய திரைப்படத்துல ஹீரோன் இருக்கிற மாதிரி காட்சிகள் வந்துட்டு இருக்காது. அதுக்கான முக்கியமான காரணமே அந்த திரைப்படத்தோட கதை. அந்த ஒரு கதைக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படல அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த திரைப்படத்துல நிச்சயமா ஹீரோன் வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் யாரு முன்னாடி சொல்றாரு அப்படின்னா ராகேஷ் டைரக்டர் ராகேஷ்க்கு முன்னாடி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பேசி முடிக்கும் போது 2 கதை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அது என்ன சொல்லிட்டு டீட்டெயிலா தெரியல. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலா அதை பத்தி நம்ம பேசலாம். கமல் வந்து நிறைய பேர் என்ன கேட்கறீங்க அப்படின்னா, தெரியாம எதுக்கு வீடியோ போடுற அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்க. நான் வந்துட்டு தெரியாமலாம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடவே கிடையாது. இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். போன வீடியோ வந்துட்டு நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, மக்கள் தீர்ப்பு, அதாவது அடுத்த திரைப்படத்துக்கான இயக்குனர் யாரு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன். அதுக்கு வந்துட்டு கமல்ல கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஓட்டிங்க பொறுத்தளவுக்கு அதிக பேர் வந்துட்டு ராகேஷ் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. நானும் வந்துட்டு ராகேஷ் அவர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்துக்கான இயக்குனர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கருத்தை தெரிவிச்சிருப்பேன். இதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, எடிட்டர், அதாவது சாமானிய திரைப்படத்தோட எடிட்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி பகிர்ந்திருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ராமராஜன் அவரோட சாமானிய திரைப்படம் ஒர்க் பண்ண திரும்ப அவரோட ஒர்க் பண்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியாச்சு. சாமானிய திரைப்படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான் திரும்பவும் புது படத்தில் ஒர்க் பண்ண போறதா பேசியிருப்பாரு. இதை பத்தி நீங்க டீடைலா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல தான் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம போன வீடியோல வந்து சாமானிய திரைப்படத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமா வந்துட்டு மணிகண்டன் சார் வந்துட்டு பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஓடிட்டு இருக்க படத்தை எதுக்காக நீ இந்த மாதிரி யூடியூப்ல போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அவர் இப்படி கேட்டது மிகப்பெரிய தவறான செயல் தான் சொல்லுவேன். போன வீடியோ வந்துட்டு நல்லா செக் பண்ணி பாருங்க. நான் போன வீடியோல லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் உள்ள போய் பாருங்க. நான் போட்ட வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க. 100 பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் தப்பா வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடவே வந்துட்டு கிடையாது. இந்த திரைப்படத்தை விண்மீன் தொலைக்காட்சி அப்படிங்கிற சேனல் வந்துட்டு போட்டாங்க. இந்த ஒரு டிவில எத்தனை பேர் அந்த திரைப்படத்தை பார்த்துருப்பாங்க? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் கூட அந்த திரைப்படத்தை பார்த்துருக்க மாட்டீங்களா? டிவில அவருக்காக பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்துட்டு போட்டோன்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்துட்டு கிடையாது. வீடியோ வந்துட்டு அப்படி போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ஏற்கனவே லென்த்தா போயிடுச்சு. இது வரைக்கும் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.